அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. படிக்கும் போதே ரூபாய் 5000 to 15000 வரை சம்பாதிக்கலாம். New arrival Pova 8 available at Purvika. Book your next holiday at Grand Royal Tours. யார் ஒருவர் வாராகி வழிபாட பண்றாங்களோ அவங்க எந்த நிலையிலுமே நிரந்தரமாக, இப்போ அவங்க ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போறது அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ்ல எப்பயுமே நிரந்தரமாக இருப்பாங்க. உலகத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், நீங்க வாராகியை போய் வழிபட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகளிலிருந்து முழுவதுமாக வெளிவரக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படும். அதனால இந்த வாராகி வழிபாடு பல காலங்களா மறைக்கப்பட்ட ஒரு வழிபாடாக இருக்கு. இந்த பிரத்யங்கராதேவி வழிபாடு, இந்த நரசிம்மர் வழிபாடு, இந்த மாதிரி உக்ர தெய்வ வழிபாடுகளை அவங்க பண்றதுனால அவங்களை எத்தனை பேர் எதிர்க்க நினைத்தாலும் அந்த எதிரிகளை எல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி இந்த வாராகி. ரத்த பீஜன் அப்படின்ற ஒரு அசுரன், அவர் இந்த உலகத்துல நிறைய பிரச்சனைகளையும் பண்ணிட்டு இருக்கும் பொழுது துர்கை அம்மன் அவங்கள வதம் பண்றதுக்காக தன்னோட சக்தியில இருந்து 7 அம்சமா பிரிகிறாங்க. சப்த கன்னியர்கள் அப்படின்னு சொல்லி சப்த கன்னியர்களை உருவாக்குறாங்க. அந்த சப்த கன்னியர்கள்ல வாராகியை படைக்கு தளபதியா அறிவிக்கிறாங்க. வாராகியை வழிபட்டதுனால தான் உலகத்தை ஆள முடிஞ்சது. தமிழ்நாடு இந்தியாவை விட்டு வெளிநாட்டை போயிட்டு அந்த அளவுக்கு அது பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய, நம்ம என்ன விஷயம் செய்யறோமோ அதுல வெற்றியை தேடி தரக்கூடிய, நம்ம எந்த சூழ்நிலை, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் ராஜராஜ சோழன் என்ன பண்ணாருன்னா, தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்கு அவருக்கு அதுக்கான இடம் எங்க கட்டுறது என்னன்னு தெரியல. அப்போ கனவுல வாராகி ஒரு இடத்த உணர்த்தினாங்க. அதுதான் இப்ப தஞ்சை பெரிய கோயில் இருக்கிற இடம். இப்போ சாதாரண மக்களும் இந்த வாராகி வழிபாடு இந்த மீடியாக்கள்லாம் வந்த பின்னாடி அதிகமாயிடுச்சு. கலாட்டா டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நம்ம இந்த நிகழ்ச்சியில வாராகி அம்மனை பத்தி பார்க்க போறோம். நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வாராகி அம்மன் அதாவது பன்றி முகமும் மனித உடலும் கொண்ட ஒரு பெண் தெய்வம் வாராகி அம்மன். நம்ம புராண கதைகள்ல வாராக அவதாரம், அதாவது மகாவிஷ்ணு வாராக அவதாரம் எடுத்தார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்போ வாராகி அப்படின்றது பெண் தெய்வமா, அது மகாலட்சுமியுடைய ஒரு அம்சமாகவே முதல்ல கருதப்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம வாராகி தேவியோடைய தோற்றம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ரத்த பீஜன் அப்படின்ற ஒரு அசுரன், அவர் இந்த உலகத்துல நிறைய பிரச்சனைகளையும் பண்ணிட்டு இருக்கும் பொழுது துர்கை அம்மன் அவங்கள வதம் பண்றதுக்காக தன்னோட சக்தியில இருந்து 7 அம்சமா பிரிகிறாங்க. சப்த கன்னியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கௌமாரி, இந்திராணி, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 7 சப்த கன்னியர்கள் நம்ம நிறைய வழிபடுவோம். இப்போ கிராமத்துல நிறைய பேர் வழிபடுவாங்க. சப்த கன்னியர் வழிபாடு, அது தனியா மரத்தடியில போயிட்டு பூஜை போடுறது, தனிப்பட்ட முறையில் கோயில்கள் அங்கங்க தான் இருக்கு. கிராமத்துல நிறைய இருக்கு சப்த கன்னியர்கள் கோயில்கள். ஸோ அந்த சப்த கன்னியர்கள் துர்கையோட அம்சம். அதாவது துர்கை அம்மன் தனக்கு அந்த ரத்த பீஜன்ற ஒரு அசுர வெல்றதுக்காக இந்த சப்த கன்னியர்களை உருவாக்குறாங்க. அந்த சப்த கன்னியர்கள்ல வாராகியை அந்த படைக்கு தளபதியா அறிவிக்கிறாங்க. ஒரு வெற்றியை குறிக்கக்கூடிய தெய்வமா, எதிரிகளை வெல்லக்கூடிய தெய்வமா வாராகி அம்மன் விளங்குது. அது மட்டும் இல்லாம லலிதா பரமேஸ்வரி எல்லாமே சக்தியோட அம்சம் தான். துர்கையும் சிவபெருமானுடைய சக்தியுடைய, அப்புறம் விஷ்ணுடைய அம்சம் துர்கை. அந்த மாதிரி லலிதா பரமேஸ்வரி அப்படின்றதும் சக்தியோட அம்சம், பார்வதியோட அம்சம் தான். ஸோ அந்த லலிதா பரமேஸ்வரியும் இவங்களை வாராகி அம்மனை படை தளபதியா, போருக்கான படை தளபதியா அவங்கள நம்ம இந்த வாராகி அம்மனை ஆதி காலத்திலிருந்து வழிபட்டுட்டு வராங்க. ஆனா அதை சில பேர் மாந்திரிகத்துக்கும் மற்ற விஷயத்துங்களுக்கும் பயன்படுத்த ஆரம்பிச்சுன்னா அந்த வழிபாடு நடுவுல கொஞ்சம் பெரிய அளவுல அந்த அம்மாவுக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய அளவு கோயில்களோ இதோ செய்யாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்ததுன்னா நீங்க வாராகியை வழிபடும் பொழுது உங்களுடைய அனைத்து பிரச்சனை, எந்த பிரச்சனைகளுக்காக, அதாவது எல்லாமே கடவுள் ஒருவரே அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஒரு அம்சத்துக்கும் ஒரு பயன் உண்டு. இப்போ பெருமாள் எடுத்துட்டீங்கன்னா பெருமாள் சாந்தமூர்த்தி, அதே நரசிம்மர் எடுத்தீங்கன்னா அதுல அது கொஞ்சம் உக்ர தெய்வம். அந்த மாதிரி வாராகி அம்மனும் ஒரு நரசிம்மருக்கு இணையான ஒரு உக்ர தெய்வம், பிரத்யங்கரா தேவிக்கு இணையான ஒரு உக்ர தெய்வம். ஸோ நீங்க உலகத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க வாராகியை போய் வழிபட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகளிலிருந்து முழுவதுமாக வெளிவரக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படும்.
அதனால இந்த வாராகி வழிபாடு பல காலங்களா மறைக்கப்பட்ட ஒரு வழிபாடாக இருக்கு. யாரெல்லாம் இந்த மாந்திரீகம், தாந்திரீகம், அப்புறம் சக்தி உபாசனை, இந்த தனிப்பட்ட முறையில் குருக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே, அதாவது வந்து ஒரு பீடாதிபதி துறையில பெரிய இதுல இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டுமே இந்த வாராகி வழிபாடை பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, யார் ஒருவர் வாராகி வழிபாடை பண்றாங்களோ அவங்க எந்த நிலையிலுமே நிரந்தரமாக, இப்ப அவங்க ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போறது அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ்ல எப்பயுமே நிரந்தரமாக இருப்பாங்க. நீங்க ஜாதக அடிப்படையில் எத்தனை பிரச்சனைகள், தடைகள் வந்தாலும், அதாவது வந்து வாழ்க்கையில கீழ் நிலையில் யார் இருக்காங்களோ அவங்கள உயர்வதற்கும், எந்த நிலையில உயர்ந்த நிலையில இருக்காங்க அந்த நிலையிலேயே அவங்களுடைய இடத்தை வந்து விடாம அவங்க நிரந்தரமாக இருக்கிறதுக்கும், அதில் எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி வெல்றதுக்கும் இந்த வாராகி வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குங்க. எப்படி அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு அரசியல்ல ஒரு பெரிய தலைமை இதில் இருக்கார். இப்போ வந்து அம்மா ஜெயலலிதா மாதிரி, இல்லை கலைஞர் கருணாநிதி மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, ஒரு கட்சியோட தலைவராக இருக்காங்க, ஒரு உயர்ந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த வாராகி வழிபாடு, இந்த பிரத்யங்கராதி வழிபாடு, இந்த நரசிம்மர் வழிபாடு, இந்த மாதிரி உக்ர தெய்வ வழிபாடுகளை அவங்க பண்றதுனால அவங்களை எத்தனை பேர் எதிர்க்க நினைத்தாலும் அந்த எதிரிகளை எல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி இந்த வாராகிக்கு இருக்கு. இதுக்கு நல்ல உதாரணம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, ராஜராஜ சோழன், ஒரு இந்திய தமிழக அரசர் வந்து உலகத்தை ஆண்டார் அப்படின்னா அது ஒரு ராஜராஜ சோழன் சொல்லலாம். மற்ற இந்த அலெக்சாண்டர், மற்ற சில வெளிநாட்டிலிருந்து வந்து உலகத்தை ஆண்டாங்க, பிடிச்சாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு கதை இருந்தாலும், தமிழ்நாட்டில் இருந்த அரசர்கள் வந்து ஆண்டது வந்து நிறைய மறைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி ராஜராஜ சோழன் வந்து வாராகியை வழிபட்டதுனால தான் உலகத்தை ஆள முடிஞ்சது. தமிழ்நாடு இந்தியாவை விட்டு வெளிநாட்டை வந்து போயிட்டு, அந்த அளவுக்கு அது பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய, நம்ம என்ன விஷயம் செய்யறோமோ அதுல வெற்றியை தேடி தரக்கூடிய, நம்ம எந்த சூழ்நிலை, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு வரக்கூடிய, மிக உயரிய இடத்துல வந்து நம்மளை நிலைநிறுத்தக்கூடிய தெய்வம் அப்படின்னா அது வாராகி. ஸோ இப்போ உங்ககிட்ட எதுவுமே இல்லை சார், நான் எந்த சப்போர்ட்டுமே இல்லை என் லைஃப்ல, ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லை, எந்த சப்போர்ட்டுமே இல்லை அப்படின்னு இருந்தீங்கனாலும் நீங்க வாராகியை வழிபட்டீங்கன்னா மற்றவங்களால மதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு உங்களை உயர்த்தக்கூடிய தெய்வம் வாராகி அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இப்போ ராஜராஜ சோழன் என்ன பண்ணாருன்னா, தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்கு அவருக்கு அதுக்கான இடம் எங்க கட்டுறது என்னன்னு தெரியல. அப்போ கனவுல வந்து வாராகி ஒரு இடத்த வந்து உணர்த்தினாங்க. அதுதான் இப்ப தஞ்சை பெரிய கோயில் இருக்கிற இடம். அதனாலதான் அங்க தஞ்சை பெரிய கோயில்ல வாராகி அம்மனுக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்கு. அதே மாதிரி இந்த வாராகி அம்மனுடைய வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே மிக உயர்ந்த வழிபாடு. நீங்கள் வந்து மிகப்பெரிய, நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, மிகப்பெரிய பீடாதிபதிகள், மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் ரகசியமாக இந்த வாராகி வழிபாடை செஞ்சுட்டு வருவாங்க. அதனால தான் அந்த அம்மாவுக்கு வந்து இந்த அம்மாவை பற்றி வெளியே தெரியல. அது சப்த கண்ணீர்களில் ஒருத்தராக மட்டுமே பாவிக்க, வெளியே சொல்லாம. ஏன்னா உள்ளுக்குள்ள நீங்க அதாவது வந்து நீங்க சிவபெருமானை வழிபடுறது, முருகரை வழிபடுவது, பெருமாளை வழிபடுவது, இது எல்லாம் பண்றது வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம இதுக்கு முன்னாடி செய்த கர்மங்களை எல்லாம் தீர்த்து அந்த இறைவன் அடி சேர்வது. முருகப்பெருமான் வழிபாடு இந்த உலகத்தில் இருக்கிற நம்மளை காத்து, நமக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் காக்குறது. ஆனா அந்த விஷயத்துக்கு நம்மளை தூண்டுறதே இந்த வாராகி தான். இந்த வாராகியை நீங்க வழிபடும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள், மிகப்பெரிய உயர்வுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது வந்து இப்போ சாதாரண மக்களும் இந்த வாராகி வழிபாடு இந்த மீடியாக்கள்லாம் வந்த பின்னாடி அதிகமாயிடுச்சு. சரி சார், இப்போ வாராகி வழிபடுறதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும், எந்தெந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் வாராகி வழிபடலாம்? அதாவது வந்து வாராகி வழிபடும் போது மட்டும்தான் உங்களுக்கு தைரியம், வீரியம், அதே நேரத்தில் லட்சுமி கடாட்சமும் கிடைக்கும். ஏன்னா லட்சுமியோட ஒரு அம்சம் வாராகியாகவும், துர்க்கையோட அம்சம் அதாவது வந்து வெற்றி, தைரியம், வீரியத்துக்கு எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமா துர்க்கையோட அம்சமாகவும் வாராகி இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில பண கஷ்டங்கள் நீங்கிறதுக்கும், மிகப்பெரிய செல்வங்கள் வளர்றதுக்கும், தொழில் மற்ற விஷயங்கள்ல உயர்றதுக்கும், பணப்புழக்கம் அதிகமாகறதுக்கும் வாராகி வழிபாட தொடர்ச்சியா வெள்ளிக்கிழமையில பண்றது மிகப்பெரிய அற்புதமான விஷயம். அதே மாதிரி பஞ்சமியிலையும், தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, இந்த மாதிரி பஞ்சமி காலங்கள்லையும் நீங்க வாராகியை ரெகுலரா வழிபடும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. படிக்கும் போதே ரூபாய் 5000 to 15000 வரை சம்பாதிக்கலாம். New arrival Pova 8 available at Purvika. Book your next holiday at Grand Royal Tours.